என்னோட பேர் மகேஷ். நான் இடையக்கோட்டையில வேலை செய்றேன். இது வந்து பசுமை புரட்சி வனாலயம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அனைத்து வகையான மரக்கன்றுகளும் நட்டுருக்காங்க. மொத்தம் 6,41,000 மரக்கன்றுக்கு மேல இருக்குது. பராமரிச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம, இது வந்து அமைச்சர் ஐயாவால உருவாக்கப்பட்டது. இங்க விவசாயிகளுக்கும் நாங்க மரக்கன்றுகள் குடுக்குறோம். அது இல்லாம சிறுவர் பூங்கா, மூலிகை பூங்கா, மரகத பூங்கா, பசுமை கிணறு, அலுவலகம் மத்த எல்லா இடங்களுமே ஒரு 40, 50 பேர் வேலை செய்றோம். எல்லாமே பராமரிச்சுட்டு வரோம். அது இல்லாம ரோட்டோரங்களையும், இத சுத்தி இருக்கிற இடங்களையும் கம்பி வேலிகள அமைச்சு, இதெல்லாம் பூச்செடிகள், மரக்கன்றுகள் எல்லாம் வளர்த்திட்டு வந்துட்டுருக்கோம். இந்த மரக்கன்றுகள் நடும்போது 2 அடி தான் இருந்தது. இப்ப இந்த 3 வருஷத்து அளவுல நல்லா வளர்ந்து 15 அடி, 10 அடி உயரத்துக்கு வளர்ந்துருக்கு. ஊற்று கிணறு, அதுலேருந்து தண்ணி வருது. எல்லா இடங்களுக்குமே நல்லா தாராளமா தண்ணி விடுறோம். என் பேர் விமல். நான் இடையக்கோட்டை தான். ஆரம்பிச்சதுலேருந்து இங்கே இருக்கோம். இது வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சுமார் 2 அடி 1.5 அடி தான் வச்சாங்க. இப்போ டெய்லியும் பராமரித்து மரம் 10 அடி 8 அடிக்கு மேலே வந்திருக்கு. எல்லாமே டெய்லியுமே தண்ணி விட்டுட்டு இருக்கோம். எங்களுடைய அமைச்சருடைய முயற்சினாலும் அவங்களுடைய உழைப்புனாலும் இந்த அளவுக்கு பசுமை புரட்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல நாங்க வந்து வைக்கிறோம். வேலை செய்யறவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டு விருப்பப்பட்டு நாங்க இந்த வேலையை செய்யறோம். வேம்பு, புளி, இந்த அழுகு செடி எல்லாம், நீர் மருது, நாவல், பல வகைகள் எடுத்தா நாவல், கொய்யா, எல்லா வெரைட்டிஸுமே இங்க இருக்குது. பூக்கள் எல்லாம் இருக்குது, பல வகை எல்லாம் இருக்குது, அழகு செடி எல்லாமே இருக்குது. வெளியில இருந்து வந்து மரக்கன்று நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறாங்க. நம்ம வளர்க்குற பிள்ளைகள் வந்து நம்மளை பாதுகாத்தா எப்படி இருக்கும்? அவங்க உழைச்சிட்டு வந்து கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். உழைச்சிட்டு வந்து நமக்கு அந்த சம்பளத்தை கொடுக்குறப்ப நம்ம சந்தோஷமாங்கிறோம். அதே மாதிரி இந்த மரம் நிழல் கொடுக்குறப்ப அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். மரம் வளர்ந்தாத்தே மழையே வரும் அப்படிங்கிறத வந்து உணர்ந்து நிறைய பேர் பயனடைந்திருக்கிறோம். இத வந்து பராமரிக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனாலயும், இந்த இடத்துல வந்து பசுமை வனம் உருவாக்கின அமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. பசுமை புரட்சிக்கு செல்வோம், இயற்கை காற்று பெறுவோம், நோயின்றி வாழ்வோம்.